ஹாய் காய்ஸ், உங்களுக்கு மெஹந்தி போட ஆசை இருக்கா? நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இனி நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தானே பர்ஃபெக்ட் மேன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. இது ப்ராக்டிஸ் மேக் த மேன் அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு நிஜமான ஒன்று தான். இன்றைக்கி நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் மெஹந்தியில் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே லைன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா லைன் போட்டுட்டு தான் ரிப்பீட் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், டபுள் லைன் கொடுத்துருக்கேன், திக் லைன்ஸ்க்கு இருக்குது, ஸ்லோப்பிங் அண்ட் ஜிக்ஸாக் அண்ட் வேவி, இது எல்லாமே இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்போ எந்த டிசைன்ஸ் போடுறதா இருந்தாலும் ஸ்டார்டிங் நம்ம லைனை 2 or 3 டைம்ஸ் போட்டு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் லைன்ஸ் போட போட தான் அதோடய ஃபோர்ஸிங் மெத்தடு அதில் நம்ம கரெக்டாக வரும். எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல நம்ம மெல்லிசாக போடணும் அப்படிங்கிறது அது தெரியும். நானும் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன். இருந்தாலும் எனக்கு என்னோடய ப்ரொஃபஷ்னல் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு ஆசை தான் இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு. சின்ன வயசுலேருந்தே பழகினது தான். ஆனால் அதுக்கான டைம் எனக்கு இல்லை. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷன் இல்லாமல் இன்னொரு ப்ரொஃபஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. ஒரு நாள் நமக்கு இந்த ப்ரொஃபஷ்னல்லே நம்ம ஐடி ப்ரொஃபஷனல் தான் நமக்கு இருக்கும், நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. என்றைக்கு இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் 2 வே ப்ரொஃபஷ்னல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொஃபஷ்னல் போனாலும் இன்னொரு ப்ரொஃபஷ்னல் வச்சு நம்ம சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டது தான் இந்த மெஹந்தி. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பண்ணணும்னா டூ ஃபாலோ மை சேனல்.